ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான நல்ல டேஸ்ட்டான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி. நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 4 கப்பு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி சேர்த்து இதை கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 12லேருந்து 15 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அந்த சுடு தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ அது ஆறின பிறகு அந்த மிளகாய் மட்டும் வடிச்செடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, இதை தனியாக வச்சுருவோம். இப்போ பிரியாணி தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 175 ml ரீஃபண்ட் ஆயில் நான் சேர்க்குறேன். நான் எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 250 கிராம் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்ல அந்த வெங்காயம் சாஃப்டாக வதங்கி வரட்டும். கலர் மாறி இது பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு வெங்காயம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 250 கிராம் நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா குழைய வதக்கி விட்டுருவோம். இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எந்த காரப்பொடியும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மிளகாய் பேஸ்ட்டு மட்டும்தான் பிரியாணிக்குரிய காரம். இன்றைக்கி நம்ம 400 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து உப்பு, 1/2 ஸ்பூன் இந்த மஷ்ரூம்காக நம்ம சேர்க்குறோம் வதங்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி விட்டுருவோம். இதில் மசாலாவும் அவ்வளோதான். நம்ம கரம் மசாலா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதாவது இந்த தனியாத்தூள், சீரகத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்க ஒரே ஒரு பொடி இந்த கரம் மசாலா மட்டும்தான். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மஷ்ரூம் வதங்கி சுருண்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு முறை கலந்து விட்டாச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் 2 முறை தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் அரைச்ச அந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது தண்ணி நம்ம ஈக்குவலாக சேர்க்குறதால குழஞ்சி போயிடுமான்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல பதமாக எதமாக வெந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம். இதோ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம திரும்பவும் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு உப்போட அளவு மாறும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்துட்டு இதுக்கு நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்த பிறகு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அதிகமாக வச்சிடக்கூடாது, அப்புறம் குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். அந்த ஸ்டீம் அடங்கின பிறகு தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். இதோ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த தண்ணி அளவு எவ்வளோ கரெக்டாக போயிருக்குன்னு. அப்படியே ரொம்பவே பொறுமையாக ஸ்லோவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். என்னதான் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சூடாக இருக்கும்போது கலந்து விட்டோம்னாக்கா கண்டிப்பாக குழைய தான் செய்யும். அதனால் ரொம்பவே நான் உங்களுக்கு ஸ்லோவாக கலந்து காட்டுறேன். இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்ல ஒரு சேமியா பிரியாணி மாதிரி இருக்குது. மற்ற பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். பசங்களுக்கு காலையில், பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ரெசிபின்னு சொல்லலாம். தவிர இதில் நம்ம எண்ணெயை ரொம்ப அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். காரம் அந்த அளவுக்கு இருக்காது. மசாலா எதுவும் நம்ம சேர்க்கலை. அதனால்
எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையே படாது. ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இந்த மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.